ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. துயில் பாட்காஸ்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அபய்பங் அவர்களுடைய மாயாஜால பள்ளிக்கு போலாமா? தாவரவியல் கற்ற விதம். இன்றிருக்கும் பல பள்ளிகளில் தாவரவியல் நல்ல புகைப்படங்கள் கொண்ட புத்தகங்கள் மூலமாகவும் அல்லது கண்ணாடி கோப்பைகளில் அடைக்கப்பட்ட மாதிரிகளின் மூலமாகவும் கற்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் அவற்றின் அறிவியல் பெயர்களை தெரிந்து கொள்ளவும், ஒரு தாவரத்தில் இருக்கும் உன்னிப்பான பாகங்களையும் அவற்றின் தன்மைகளையும் புரிந்து கொள்ளவும் சிரமப்பட்டு இறுதியில் தேர்வுகளுக்காக மனப்பாடம் செய்து எழுதி முடித்தவுடன் அதை அப்போதே மறந்தும் விடுகிறார்கள். எங்கள் பள்ளியை பல்வேறு தாவரங்களும் பூச்செடிகளும் பழ மரங்களும் சூழ்ந்திருந்தன. அந்த செடிகளை சுற்றி காண்பிப்பதற்கும் அவற்றை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்கள் ஆசிரியர் அடிக்கடி அழைத்து செல்வார். முதலில் செடிகளுடன் நாங்கள் நண்பர்களாகினோம். பின் அவற்றை ஒரு பொதுவான பெயரினால் அறியத் தொடங்கினோம். பின் அவை கொண்டிருந்த இலைகளையும் அவைகளில் பூத்து குலுங்கிய பூக்களையும் உற்று கவனித்தோம். செடிகளை நேரில் காண்பதன் மூலமாகவும் அவற்றின் பழங்களை உண்டு அவற்றை பற்றி நண்பர்களுடன் பேசுவதன் மூலமுமே நாங்கள் தாவரவியலில் உள்ள நுணுக்கங்களை பயின்றோம். எங்களின் கண்முன் விரிந்து கிடந்த பாடங்களை கையினால் தொட்டுணரவும் அவற்றுடன் உரையாடவும் எங்களின் ஆசிரியர்கள் ஊக்குவித்தார்கள். தாவரவியலில் உள்ள பெரிய பெரிய வார்த்தைகள் என்னை என்றுமே அச்சப்படுத்தியதே இல்லை. அதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். நான் கற்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்துமே என் கண்களின் முன் விரிந்து நின்று பூத்து குலுங்கி புன்னகைத்து கொண்டிருந்தது. நான் கற்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய பப்பாளி மரத்தின் இலை என் கண்முன் விரிந்து நின்று காற்றில் மகிழ்வுடன் ஆடிக்கொண்டிருந்தது. என் 7ஆம் வகுப்பில் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு ஒரு வீட்டுப்பாடம் ஒன்றை தந்திருந்தார். பல்வேறு வகையான தாவர இலைகளை சேகரித்து அவற்றை அழகாக வரிசைப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அதாவது ஹெர்பாரியம் உருவாக்க வேண்டும். எங்கள் ஊரில் இருந்த பூந்தோட்டம், எங்கள் வீட்டை சுற்றி இருந்த செடிகள் என எல்லா இடங்களையும் தேடினோம். 50 வருடங்கள் கழித்து இன்றும் கூட எந்தெந்த இடத்தில் எந்தெந்த இலைகளை கண்டடைந்தேன் என தெளிவாக என்னால் அடையாளம் காட்ட முடியும். இது எனக்கு பின்னாளிலும் உதவியது. இதனால் என் கல்லூரி ஆண்டுகளில் எனக்கு தாவரவியல் மிகவும் எளிதாகி போனது. வாழ்வில் பயன்படுத்தும் கணக்கு பாடம். ஒரு தண்ணீர் தொட்டியில் 2 குழாய்கள் உள்ளன. ஒன்றின் வழியாக தண்ணீர் வரும், மற்றொன்றின் வழியாக தண்ணீர் வெளியே செல்லும். இந்த சமயத்தில் அந்த தண்ணீர் தொட்டி முழுவதும் தண்ணீரால் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? நம் கணக்கு புத்தகங்கள் இவ்வாறான கேள்விகளாலேயே நிரம்பியிருக்கிறது. உண்மையான கேள்வி, நாம் கணக்கு பாடங்களில் பயில்வதற்கும் வாழ்க்கைக்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என்பதே. அத்தண்ணீர் தொட்டியின் மறுமுனையில் இருக்கும் குழாயை மூடிவிட்டால் தொட்டி நிரம்பிவிடும் என்பதை யார் வேண்டுமானாலும் சொல்ல முடியும். நான் பொருட்களில் உள்ள வெவ்வேறு பாக அளவுகள் மற்றும் கொள்ளளவு பற்றி எவ்வாறு கற்றுக்கொண்டேன் என்பதை கூறுகிறேன். எங்கள் பள்ளியில் எல்லோரும் கட்டிட வேலையை குறைந்தது 3 மணி நேரமாவது தினமும் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். அது எங்கள் கல்விக்கு மிகவும் முக்கியமானது. இது காந்திஜியின் உணவுக்கு உழைப்பு என்ற தத்துவத்திற்குள் வருவது. எங்களின் தேவைக்கான உணவை நாங்களே தயார் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அத்தத்துவம். இதையே வினோபாவும் சொல்லியிருந்தார். இதற்காக நான் பள்ளிகளில் இருந்த மாட்டு கொட்டகைகளில் சில வாரங்களுக்கு வேலை பார்க்க நேர்ந்தது. அப்போதுதான் புதிதாக ஒரு மாட்டு கொட்டகை ஒன்றை அமைத்து கொண்டிருந்தோம். அங்கே என் ஆசிரியர் எனக்கு ஒரு நடைமுறை தேவையை கணக்காக சொல்லி அதை தீர்க்க சொன்னார். ஒரு மாடு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் பருகுகின்றது, மாட்டு கொட்டகையில் இருக்கும் எல்லா மாடுகளுக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும், அதை அறிந்து கொண்ட பின்னர் அந்த தண்ணீர் அளவை கொள்ளும் அளவிற்கு ஒரு தொட்டியை அமைக்க வேண்டும். அந்த தண்ணீர் தொட்டியை கட்டுவதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைப்படும் என்பதையும் கண்டுபிடித்து அவற்றை நானே சென்று சந்தையில் வாங்கி வர வேண்டும். இதுவே அவர் எனக்கு கொடுத்த நடைமுறை பிரச்சனை. இந்த கணக்கை தீர்க்க பல நாட்களாக என்னை நானே குழப்பிக் கொண்டிருந்தேன்.
ஏனென்றால் ஒரே அளவு தண்ணீரை கொள்ளும்படியான தொட்டிகளை பல்வேறு விதத்தில் அமைக்கலாம். நான் அந்த நீர்த்தொட்டியை கட்டி முடித்தேன். அதன் மூலமாக நிறைய நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான கணக்கு பாடங்களையும் கற்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.